அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 6ஆம் தேதிக்கான காணொளி இன்னைக்கு லேட்டாக தான் வெளியாகுது. இத்தாலி மருத்துவர், குற்றவியல் துறை நிபுணர் செசாரே லாம்ப்ரோசா, ஃபாதர் ஆஃப் கிரிமினாலஜி. கிரிமினாலஜினால எனக்கு படித்த அரசியல், அந்த கிரிமினாலஜியை படித்த அரசியல்வாதி யார் அப்படின்னா தொல் திருமாவளவன். அவர் தான் ஞாபகம். இத்தாலியைச் சேர்ந்த மருத்துவரும் குற்றவியல் துறையின் தந்தை என போற்றப்படுவருமான செசாரே லாம்ப்ரோசா இத்தாலியின் வெரோனா நகரில் செல்வச் செழிப்பு மிக்க யூத குடும்பத்தில் 1835 பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டிலேயே கிரிமினாலஜி டேலண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார். பல்வேறு நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மருத்துவம், இலக்கியம், மொழிகள், தொல்லியல் ஆகியவற்றை கற்றிருக்கிறார். மருத்துவம், இலக்கியம், மொழிகள், தொல்லியல். இராணுவத்தில் அறுவை சிகிச்சை நிபுணராக சிறிது காலம் பணிபுரிந்தார். 1866 பாபியா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். இவரது சிந்தனை முழுவதும் உளவியல், மனநல மருத்துவத்திலேயே மையம் கொண்டிருந்தன. மனித உடற்கூறியல், மூளை சம்பந்தமான மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். பெசாரோ நகரில் உள்ள மனநல காப்பகத்தின் இயக்குநராக 1871 பொறுப்பேற்றார். டுரின் பல்கலைக்கழகத்தில் தடயவியல் சுகாதாரத்துறை பேராசிரியராக 1878 நியமிக்கப்பட்டார். பொதுவான மனித நடத்தையியல், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நடத்தைகள் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொண்டார். டுரின் பல்கலைக்கழகத்தில் உளவியல், குற்றம் சார்ந்த மானுடவியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். அப்போது உலக புகழ்பெற்ற லுமோ டெலிங்வன்ட் என்ற புத்தகத்தை எழுதினார். இது இத்தாலியில் தொடர்ந்து 5 பதிப்புகள் வெளியாகின. உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பரம்பரை அடிப்படையில் குணாதிசயங்களை விவரிக்கும் தி மேன் ஆஃப் ஜீனியஸ் என்ற நூலை 1889 வெளியிட்டார். இந்த புத்தகம் தொடர்பான பல ஆய்வுகளுக்கும் பல புத்தகங்கள் வெளிவரவும், இந்த புத்தகம் இது தொடர்பான, அந்த கிரிமினாலஜி தொடர்பான பல ஆய்வுகளுக்கும் பல புத்தகங்கள் வெளிவருவதற்கும் ஒரு முக்கியமான அடித்தளமாக இருந்திருக்குது. இவர் மேற்கொண்ட ஆய்வுகளும் அது தொடர்பான இவர் எழுதிய கட்டுரைகளும் இவருக்கு பேரும் புகழும் பெற்று தந்தன. குற்றவியல் துறையின் மூத்த நிபுணராக மதிக்கப்பட்டார். இவரது கருத்துக்கள் பாசிட்டிவ் கிரிமினாலஜி என குறிப்பிடப்பட்டன. குற்றவாளிகள் பிறக்கிறார்கள், அவர்களை யாரும் குற்றவாளிகளாக உருவாக்குவதில்லை என்று முதலில் குறிப்பிட்டார். மனிதனின் குற்ற நடத்தைக்கான காரணங்களை அறிய பல ஆய்வுகளை மேற்கொண்டார். வாழ்க்கை குரல், சந்தர்ப்பங்கள், வறுமை போன்ற காரணங்களாலேயே குற்றவாளிகள் உருவாகின்றனர். பிறவி குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் உடல் அமைப்பு, சிந்தனை ஆகியவற்றில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. கண்டறிந்து முன்னர் சொன்ன கருத்தை மாற்றிக்கொண்டார். திருடுபவர்கள், அதாவது பிறவி குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் உடல் அமைப்பு, சிந்தனை ஆகியவற்றில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன அப்படின்றத கண்டறிந்து முன்னர் சொன்ன கருத்தை மாற்றிக்கிறார். குற்றவாளிகள் பிறக்கிறார்கள், அவர்கள் குற்றவாளிகளாக உருவாக்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். திருடுபவர்கள், பாலியல் குற்றவாளிகள், கொலையாளிகள் போன்றவர்கள் மற்றவர்கள் அளவுக்கு வலியின் வேதனையை உணர முடியாது. பார்வைத்திறன், தொடு உணர்ச்சி ஆகியவை இவர்களுக்கு மந்தமாக இருக்கும். உடல் மற்றும் மன ரீதியில் இவர்களிடம் பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன என்றும் கூறினார். இத்தாலியன் ஸ்கூல் ஆஃப் பாசிட்டிவ் கிரிமினாலஜி என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார். குற்றவியல், மானுடவியல், குற்றவாளிகளிடம் மரபியல் தாக்கம் போன்றவை தொடர்பான ஏராளமான கட்டுரைகள் எழுதினார். பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அனுமாசியம், ஆன்மீகத்தில் இவருக்கு நாட்டம் ஏற்பட்டு இது தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொண்டார். இந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் பல கட்டுரைகளையும், ஆஃப்டர் டெத் வாட் என்ற நூலையும் எழுதினார். இறந்த பிறகு என்ன அப்படின்னு சொல்ற ஒரு நூலை எழுதினார். குற்றவியல் ஆராய்ச்சிகளாலும் அது தொடர்பான கோட்பாடுகளை வகுத்ததாலும் உலக புகழ்பெற்ற செசாரே லாம்ப்ரோசா 74வது வயது 1909ஆம் ஆண்டு மறைந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான், குற்றவியல் துறை ஆளுமை, மாபெரும் ஒரு ஆளுமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு நவம்பர் 6ஆம் தேதி, அதான் இன்னைக்கு தான் வியாழக்கிழமை நாள் நிறைவு பெறுகிறது. நாளைக்கு கதிரியக்கத்தில் செயல்பட்ட ஒரு பெண் ஆளுமை, மாபெரும்
ஒரு அறிஞர், அவரை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.